36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. திமுக மேற்கு மண்டல தேர்தல் ஒருங்கிணைப்பாளராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இம்முறையும் கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுக வெற்றி கொடி நாட்டுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழக அரசியலை பொறுத்தவரை எம்ஜிஆர் காலம் முதலே கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவின் கோட்டையாக இருந்து வருகிறது. கோவை, திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், நீலகிரி, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய 10 மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. மற்ற தொகுதிகள் எல்லாம் திமுகவிற்கு பெரிய அளவில் கை கொடுத்தாலும் பலமுறை அதிமுக கோட்டையை கைப்பற்றவும் திமுக கோட்டையை நழுவவிடவும் கொங்கு மண்டலம் மட்டுமே காரணமாக இருந்துள்ளது. ஆனால் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி கைப்பற்றி அதிமுகவிற்கு அதிர்ச்சி கொடுத்திருந்தது. ஆனால் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் மீண்டும் தங்கள் பலத்தை நிரூபித்து இருந்தது அதிமுக. 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வென்றிருந்த 75 தொகுதிகளில் 44 தொகுதிகள் கொங்கு மண்டலத்தில் இருந்து கிடைத்தது. கொங்கு மண்டலத்தின் 10 மாவட்டங்களில் உள்ள 68 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி 44 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி 24 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தன. இதில் கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றியிருந்தது. அதன் பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் கொங்கு மண்டலத்தில் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றது திமுக. இந்த காலகட்டத்தில் திமுகவின் கொங்கு மண்டல முகமாக வலம் வந்தவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி. தற்போது அவர் சிறையில் இருப்பது திமுகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமின்றி 2026 சட்டமன்ற தேர்தலிலும் கொங்குவை தங்கள் வசப்படுத்த வேண்டும் என்று திமுக அதிரடியாக வியூகம் வகுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை மேற்கு மண்டல தேர்தல் ஒருங்கிணைப்பாளராக நியமித்து உள்ளது திமுக. கொங்கு மண்டலத்தை திமுக கோட்டையாக மாற்றுவாரா உதயநிதி ஸ்டாலின் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ். 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com.